கேரளாவை சார்ந்த பிரபல கானா பாடகர் வேடன் அவர்கள் திருவனந்தபுரம் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வருகின்றார். அவரை பார்ப்பதற்கு புர்கா அணிந்த ஒரு முஸ்லீம் பெண்மணி வருகின்றார். மகஜூரா என்பது அவருடைய பெயர். அப்போ வேடன்ட்ட போய் நான் சந்திக்கணும் அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. உடனே சந்திக்க ஏற்பாடு பண்றாங்க. அந்த வேடனை பார்த்த உடனே தன்னுடைய கைப்பையை திறந்து ஒரு புகைப்படத்தை எடுத்து காட்டுகிறார். அந்த படத்தை பார்த்த உடனே வேடன் அப்படியே கலங்கி போய் நிற்கிறார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேடனுடைய அம்மாவின் புகைப்படம். இந்த மகஜூரா யாருன்னா, இவங்க வீட்டுல தான் வேடனுடைய அம்மா சித்ரா இருந்திருக்கிறாங்க. பல ஆண்டுகள் இருந்திருக்கிறாங்க. அப்பெல்லாம் வேடனை பிரிந்திருக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்களாம், இந்த மாதிரி என் பையன் பாடகனாக ஆயிட்டு இருக்கிறான், ஒரு காலத்துல ரொம்ப பிரபலமா ஆவான், அவன் நல்ல பெரிய ஆள் ஆயிட்டான்னா எங்க குடும்ப கஷ்டம்லாம் போயிடும் அப்படின்னு வேடனுடைய அம்மா சித்ரா மகஜூராட்ட சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் நினைவூட்டி மகஜூரா அந்த வேடனுடைய அம்மாவின் படத்தை அவருடைய கையிலே தருகிறார். அதை பார்த்து கலங்கி நிற்கின்றார். அந்த நிகழ்ச்சியை அதை பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா, அந்த மகஜூரா என்ற பெண்மணி கீழே இறங்கி வருகிறார். உடனே எல்லா மீடியாக்காரங்களும் அவரை சூழ்ந்துக்கிட்டாங்க. வேடனுடைய அம்மா உங்க வீட்டுல என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சித்ரா அதுக்கு மகஜூரா சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவங்க எங்க வீட்டுல இருந்தாங்க, எங்களோடு இருந்தாங்க, நாங்க அவங்களோடு இருந்தோம் அப்படிங்கிறாங்க. எவ்வளவு ஒரு உன்னதமான பதில் பாருங்க. அப்ப அந்த மீடியாக்காரங்கெல்லாம் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, அந்த மகஜூராவுடைய வாயிலிருந்து வேடன் அம்மா என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்ல வைக்கணும், அதை பிரபலப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க கேட்கறாங்க. ஆனா அதுக்கு மகஜூரா சொன்ன பதில் என்னன்னா, வேடன் எங்க வீட்டுல இருந்தாரு, எங்களோடு இருந்தாரு, நாங்களும் அவரோடு இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக பொது இடங்கள்ல பிறருக்கு சிக்கல் தரக்கூடாத வார்த்தைகளை எப்படி பிரயோகப்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு மகஜூரா ஒரு சிறந்த உதாரணம் தானே. ஆகவே எந்தெந்த நேரத்திலே எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்பதனை நாம் கவனமாக இருக்க வேண்டும்.